Thank you so much, Honorable Governor and Mrs. Governor அவங்களுக்கு. நான் வந்து இந்தியாவின் முதல் திருநங்கை பொறியியலாளர் அண்ட் எழுத்தாளர். அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சமூகத்தில் திருநங்கையர் திருநம்பியர் கல்வி வேலை வாய்ப்புக்காக தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்கிற திருநங்கையர் திருநம்பியர் வந்து கல்வி கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல், அந்த ஒரு எழுச்சி ஏற்பட்ட ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில இருந்து தான் அந்த குரல் வந்தது. ஸோ இன்னைக்கு நிறைய இளம் திருநங்கையர் திருநம்பியர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து அந்த தாட் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னோட தாய் தான். ஏன்னா எப்பவுமே நாம வந்து தாய் தந்தை அப்படிங்கிற ஆண்பால் பெண்பால் மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ அன்னை அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பு, அந்த அன்புக்கு பாலினமே கிடையாது. ஸோ அந்த அன்பு தாயுள்ளம் கொண்ட அத்தனை பேரும், அந்த பாலினம் கடந்த அத்தனை பேருமே வந்து ஒரு தாயா தான் நான் பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி எங்களுடைய திருநங்கையர் சமூகத்துல என்ன தத்தெடுத்துக்கிட்ட என்னுடைய தாய், அவங்க என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. எத்தனையோ சூழல்ல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தாங்க. அண்ட் நிறைய எனக்கு ஒரு பேக் போன் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட பயாலஜிக்கல் மதர் வந்து நான் படிக்கணும்னு சொல்லும் பொழுது என்னை 16 வயசுல வீட்டை விட்டு வெளியில துரத்துனாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் வெளியில வந்து இன்னைக்கு கல்வியை கிடைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து இவங்க தான். ஸோ இன்னைக்கு அந்த கல்வியினால நான் உலகம் முழுக்கும் பயணிச்சுட்டு இருக்கிறேன், நிறைய நாடுகளுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த ஒரு தாட் வர்றதுக்கு இன்னொரு நபரும் காரணம், அதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர். அவருடைய கொள்கை அந்த நான் வந்து கல்வி கிடைக்கணும், அந்த ஒரு உரிமையை என் சமூக மக்களும் படிக்கணும், என் சமூக மக்களும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுனதுக்கு காரணம் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அண்ட் நம்மளுடைய தந்தை பெரியார், கலைஞர் கருணாநிதி போன்ற பல நபர்கள் வந்து இந்த கல்வி கிடைக்கிறதுக்கு நிறைய வித்துட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நான் இந்த நேரத்துல நினைவு கூறுறேன். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய சாதனைகளை என் சமூக மக்கள் படைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி, உலகத்தில் இருக்கிற அத்தனை திருநர் சமூக மக்களுக்கும் தன்பால் ஈர்ப்பாளர் மக்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுறதுனே தெரியல, அப்படி ஒரு ஷாக் எனக்கு. திரு கவர்னருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப நன்றி. திருநங்கை சமுதாயத்திலிருந்து ஒரு சிறந்த தாய்க்கான விருது எனக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேல கிரேஸ் பானுவை முதல்ல நான் பார்க்கும்போது அவன் என்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, எனக்கு படிப்பு சொல்லி தருவீங்களா